welcome to Kids of Beth VBS 2025 Day 2. என்ன ஸ்வீட்டி, இன்னைக்கு தனியா வந்திருக்க போல, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் காணோம்? ஹே, எல்லாரும் வருவாங்கடா. இன்னைக்கு புதுசா சில பேர் கூட வருவாங்க. ஆமா, எங்க உன் ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாம் ஆன் தி வேமா வந்துட்டு இருக்காங்க. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்னா போலாம். ஆண்டவர் இயேசுவை பார்க்க. எங்க நாம போறோம்? VBS. எங்க நாம போறோம்? VBS. எங்க நாம போறோம்? VBS. எங்க நாம போறோம்? Kids of Beth VBS. வாவ், எல்லாரும் வந்துட்டீங்களா? வரும்போதே சூப்பரா பாடிட்டு வரீங்களே. ஆமா, விபிஎஸ்க்கு வரோம்ல, பாடாம எப்படி? சூப்பர் சூப்பர். என்ன உன் குட்டி தங்கச்சி க்ளோரியாவையும் கூட்டிட்டு வந்துட்டியா? ஆமா, அவ ஃப்ரெண்டு மெர்சி இருக்கால, அவ வரத பார்த்து இவளும் வந்துட்டா எங்க கூட. சூப்பர் சூப்பர். இந்த க்ளோரியா குட்டி மாதிரியே இன்னும் நிறைய குட்டீஸ் நம்ம வீடியோவை போன்ல பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். அப்புறம் நேத்து பார்த்தோம், இன்ட்ரோ சாங்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அது VBS ஓட தீம் சாங். நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த சாங் தான் டெய்லியும் போடுவோமே. பார்த்தலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நம்ம க்ளோரியா குட்டி கிட்ட கேட்போம். க்ளோரியா, என்ன சாங் பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? பாத்தியா? இப்போ நம்ம தீம் சாங் பார்க்க போறோம். பாரு பாரு இயேசுவை பாரு, தேடு தேடு நன்மையை தேடு, இயேசு கிட்ட வந்து பாரு, நன்மையே நடக்கும் கவனிச்சு பாரு. பாரு பாரு இயேசுவை பாரு, தேடு தேடு நன்மையை தேடு, இயேசு கிட்ட வந்து பாரு, நன்மையே நடக்கும் கவனிச்சு பாரு. நல்லவனா நல்லவளா வாழ்ந்து காட்டு, நல்லவனா நல்லவளா வாழ்ந்து காட்டு, உன்னை போல பிறரை நீயும் நேசித்துத்தான், சுற்றி பாரு சேர்த்து கொள்ளு அன்பை காட்டு, தெய்வ அன்பை காட்டு. வானத்திலே இயேசு கிறிஸ்து வரும்போதுதான், அவரோடுதான் சந்தோஷமாய் ஆடி பாடி பறந்து செல்வோம் நாமும் கூட. வானத்திலே இயேசு கிறிஸ்து வரும்போதுதான், அவரோடுதான் சந்தோஷமாய் ஆடி பாடி பறந்து செல்வோம் நாமும் கூட. லலா 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 லலா. இந்த அக்காக்கு ஒன்றும் ஆகல. பாட்டு கேட்டோம்ல, நம்ம VBS சாங்கு இந்த அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் இப்படி டான்ஸ் ஆடுறாங்க. ஆமா, டான்ஸுக்கு 2 அண்ணா டான்ஸ் ஆடினாங்களே, எப்படி இருந்துச்சு பாப்பா? சூப்பரா இருந்துச்சு. நான் டான்ஸ் ஆனா ஆடிக்கிட்டே இருப்பேன். ஆமா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நெக்ஸ்ட் வந்து இன்றைய நாளோட தலைப்பு. இன்னைக்கு என்ன தலைப்பு? 2ஆம் நாளோட தலைப்பு கவனித்து பார். நேற்றுக்கு எல்லாரும் சும்மா என்ன நடக்க போகுதுன்னு வந்து பார்த்தீங்க. ஆனா இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா கவனிச்சு பார்க்க போறீங்க. அப்படியா? அப்படி என்ன இருக்கு கவனிச்சு பார்க்கணும்? அதுதான் வர அடுத்தடுத்த செஷன்ஸ்ல நீங்க பாப்பீங்க. ஆனா எங்க ஊர் VBSல டெய்லி ஒரு ஒரு பாட்டு போடுவாங்களே. நீங்க நேத்து போட்ட பாட்டே தானே இன்னைக்கு போட்டிருக்கீங்க. கரெக்டா கேட்ட விக்டோரியா. நாங்களும் இப்ப அடுத்த பாட்டு போட போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தது தீம் சாங். ஆனா இப்போ நம்ம பார்க்க போறது இன்றைய நாளோட சாங். அதாவது கவனிச்சு பார்க்கணும்னு சொல்ற மாதிரி ஒரு பாட்டு. பார்த்துருவோமா? நில், கவனி, செல். கேள், கவனி, நட. நில், கவனி, செல். கேள், கவனி, நட. ரோட்டுக்கு ரூல்ஸ், நில், கவனி, செல். லைஃபுக்கு ரூல்ஸ், கேள், கவனி, நட. ரோட்டுக்கு ரூல்ஸ், நில், கவனி, செல். லைஃபுக்கு ரூல்ஸ், கேள், கவனி, நட. ரோட்டோட ரூல்ஸை மதிச்சு நடந்தா ஃபைலும் ஜெயிலும் நமக்கில்லையே.
ரூல்ஸை கீழ்ப்படிருந்தா ஃபியரும் டியரும் நமக்கில்லையே. ரோட்டோட ரூல்ஸை மதிச்சு நடந்தா ஃபைனும் ஜெயிலும் நமக்கில்லையே. பைபிள் ரூல்ஸை கீழ்ப்படிந்தா ஃபியரும் டியரும் நமக்கில்லையே. நில் கவனி செல், கேள் கவனி நட. நில் கவனி செல், கேள் கவனி நட. பாட்டு சூப்பர். நில் கவனி செல், கேள் கவனி நட. ஹே गाइस, பாட்டு உண்மையிலே சூப்பரா இருந்ததுப்பா. 2 சாங்குமே வேற லெவல். ஓகே, தேங்க்யூ. சாங் பாடினது யாருக்கு தெரியுமா? நம்ம ஜீவிதா ஆண்டியோட பையன் ஜான் திமுத்தையோ. சூப்பரா பாடியிருந்தாங்கல்ல. ஆமாடா, நல்லா பாடி இருந்தாங்க. அதனால தான் நான் இன்னும் நிக்காம டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். ஜான், ஸ்வீட்டி சூப்பராக டான்ஸ் ஆடிட்டே இருக்கா. நம்ம இன்னொரு தடவை பாட்டு போட்டு விட்டாலும் அவள் நல்லா ஆடுவா. ரிப்பீட் போடுங்களேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மேக்டலின் ரிப்பீட்டடா அந்த சாங் போட சொல்றாங்க, போடுவோமா? ஓகே, ஜான் திமுத்தையோ அண்ணா பாடின பாட்டு இதோ உங்களுக்காக. நில் கவனி செல், கேள் கவனி நட. நில் கவனி செல், கேள் கவனி நட. ரோட்டுக்கு ரூல்ஸ் நில் கவனி செல், லைஃபுக்கு ரூல்ஸ் கேள் கவனி நட. ரோட்டுக்கு ரூல்ஸ் நில் கவனி செல், லைஃபுக்கு ரூல்ஸ் கேள் கவனி நட. ரோட்டோட ரூல்ஸை மதிச்சு நடந்தா ஃபைனும் ஜெயிலும் நமக்கில்லையே. பைபிள் ரூல்ஸை கீழ்ப்படிருந்தா ஃபியரும் டியரும் நமக்கில்லையே. ரோட்டோட ரூல்ஸை மதிச்சு நடந்தா ஃபைனும் ஜெயிலும் நமக்கில்லையே. பைபிள் ரூல்ஸை கீழ்ப்படிந்தா ஃபியரும் டியரும் நமக்கில்லையே. நில் கவனி செல், கேள் கவனி நட. நில் கவனி செல், கேள் கவனி நட. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குலாம் சாங் ரொம்ப பிடிச்சிருந்ததா? இந்த சாங்கில் கார்ட்டூன் தானே டான்ஸ் ஆடிச்சு. நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்னா, இந்த சாங்குக்கு டான்ஸ் ஸ்டெப்பு போட்டு டான்ஸ் ஆடி ஜீவிதா ஆண்டியோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். வீடியோ எடுத்து அந்த வீடியோவை, டான்ஸ் வீடியோவை ஜீவிதா ஆண்டியோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜில் அனுப்புங்க. ஸ்வீட்டி, போது டான்ஸ் ஆடினது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட்டு சூப்பரான ஸ்டோரி கேட்க போகிறோம். இது ஸ்டோரி டைம். உங்களில் யாருக்கெல்லாம் ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும்? யாருக்கு பிடிக்கும்? ஓ, உனக்கும் பிடிக்குமா? சூப்பர். ஆமாம், நேத்தே நாங்கள் கேட்டோமே கதை, சூப்பராக இருந்தது. அமுதா ஆண்டி சூப்பராக ஸ்டோரி சொன்னாங்க. நார்மல் ஸ்டோரி மட்டும் இல்லாமல் பைபிள் ஸ்டோரி சேர்த்து சொன்னாங்களே. கரெக்டாக சொன்னீங்க. இன்னைக்கும் நம்ம அமுதா ஆண்டி தான் ஸ்டோரி சொல்ல போறாங்க. யாரெல்லாம் ஸ்டோரிக்கு வெயிட் பண்றீங்க? கை தூக்குங்க. வெரி குட். இப்போ போலாமா ஸ்டோரி கேட்க? ஹலோ செல்லங்களா, ஸ்டோரி கேட்க எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? ஒரு ஊரில் சதீஷுங்கிறவர் ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதே கம்பெனியில் காலேஜை முடிச்சுட்டு ஷாம்ங்கிற ஒரு தம்பியும் வேலைக்கு ஜாயின் பண்ணார். பண்ண கொஞ்ச நாள்லேயே அவர் நல்லா கற்றுக்கிட்டாரு வேலையை. அதனால் மேனேஜர், ஹையர் ஆஃபீஸர் எல்லாருமே அவரை பாராட்டினாங்க. இதை பார்த்த உடனே சதீஷ்க்கு ரொம்ப பொறாமையாயிடுச்சு. என்ன இத்தனை வருஷமாக நான் வேலை செய்கிறேன், ஒரு நாள் கூட என்னை பாராட்டலையே. இப்போ வந்து இவனுக்கு என்ன வேலை தெரியும், இவனை எல்லாரும் பாராட்டுறாங்களே. கொஞ்சம் விட்டா போகுது, மேனேஜர் அண்ட் சூப்பர்வைசர் போஸ்டிங் கூட இந்த சாமுக்கே கொடுத்துருவாங்க. இவனை ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். கம்பெனியில் இருக்கிற டூல்ஸை யாருக்கு தெரியாமல் வித்துட்டாரு. வித்துட்டு மேனேஜர்கிட்ட சொல்கிறாரு, ஷாம் தான் இந்த டூல்ஸை வித்துட்டான்னு சொன்னார். உடனே மேனேஜர் கோவப்பட்டு ஷாமை கூப்பிட்டு, நீ வேலையிலேருந்து போயிருன்னு சொல்லிட்டாரு. இவருக்கு ஒன்றுமே புரியல. ஷாமுக்கு ஒன்றுமே பேசாமல் வீட்டுக்கு போயிட்டாரு. அப்போ அவங்க அம்மா அப்பா கேட்குறாங்க, என்ன தம்பி எனக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டேன்னு. இல்லைம்மா, வேலை போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க ரொம்ப எளிமையான குடும்பம், ரொம்ப கஷ்டப்படுறவங்க. இவங்க நைட் என்ன செய்கிறாங்க, ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறாங்க. அப்போ சாம் வந்து ஜெபம் பண்ணுறாரு, எஸ்ஸப்பா, நான் உங்கள் பிள்ளை ஆண்டவரே, நான் ஒரு தப்பும் செய்யலைப்பா. எனக்கு பரிஞ்சு பேசுறதுக்கு யாருமே இல்லை. நீங்கள் தான் எனக்காக பேசணும், என் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அற்புதம் செய்யணும்னு சொன்னார். ஏசப்பா அந்த ஜெபத்தை கவனித்து கேட்டார். அடுத்த நாள் சதீஷ் வேலைக்கு போகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக போகிறாரு. அங்கே அவருக்கு கீழே வேலை செய்கிறவங்கள பார்த்து சொல்கிறாரு,
இங்க பாருங்க, நீங்க எல்லாருமே நீங்க சரியா வேலை செய்யணும். ஒழுங்கா வேலை செய்யல, எப்படி சாம வந்துட்டு நான் பொய் சொல்லி வேலையை விட்டு தூக்கணும்னோ அதே போல உங்களையும் தூக்கிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. இது அந்த வழியா வந்து மேனேஜர் கேட்டுட்டாரு. அப்போ உடனே, ஓ, இவர் தான் ஷாமோட வெளியே போனதுக்கு காரணமான்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஷாமை ஃபோன் பண்ணி வர வச்சு அந்த சூப்பர்வைசிங் போஸ்டிங்கை அப்படியே ஷாமு கொடுத்துட்டாரு. சதீஷை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. குட்டிக்கு இதை கேட்டுட்டு இருக்க தம்பி தங்கச்சிங்களா, இந்த சதீஷ் வந்து இவர் கெட்டதை நினைச்சதுனால அவருக்கு கெட்டதே நடந்துச்சு. ஷாம் தன்னுடைய பிரச்சனையை யாருக்கிட்டையுமே சொல்லல, ஆண்டர்கிட்ட மாத்திரம் சொன்னனால ஏசப்பா கவனிச்சு கேட்டு அந்த வேலையும் திரும்ப கொடுத்தாரு. உயர்ந்த போஸ்டிங்கும் அவருக்கு வந்து கொடுத்தாரு. நீங்களும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னா பைபிளை படிக்கணும், ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களோட காரியத்தை ஏசப்பா கவனிச்சு கேட்டு உங்களையும் வாழ்க்கையில உயர்த்துவாரு. ஓகேவா செல்லுங்களா? இதே போலதான் வேதத்திலேயே ஒரு சம்பவம் நடந்துச்சு. கப்பர் நக்கும்ங்கிற ஊர்ல இயேசுவும் பேதுருவும் இருந்தாங்க. அப்போ வரிப்பணம் வசூல் பண்றவங்க பேதுருவை பார்த்து கேட்குறாங்க, உங்க போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையான்னு கேட்குறாங்க. அவர் வரிப்பணம் செலுத்துறாரே அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு. இவங்க பேசுனதை ஏசப்பாவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சபடியினால அவர் என்ன செய்யறாருன்னா பேதுருட்ட கேட்குறாரு, வரிப்பணத்தை நம்ம ராஜாக்கள் தீர்வையும் வரிப்பணத்தையும் யாருக்கிட்ட வாங்குறாங்க? அந்நியர் இடத்தலா பிள்ளைகள் இடத்தலா சொல்லு பேதுருன்னு கேட்குறாரு. அப்போ பேதுரு சொல்றாரு, அந்நியர் இடத்துல தான் வாங்குறாங்கன்னு. அப்படின்னா பிள்ளைகள் செலுத்த வேண்டியது இல்லையில அப்படின்னு சொல்றாரு. சரி, நம்ம இடரெல்லாம் இராதபடிக்கு நீ என்ன செய்ய, கடலுக்கு போய் ஒரு தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுற மீனுடைய வாயை திறந்து பாரு, அதுல ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் செலுத்து அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டிருக்கிற செல்லக்குட்டி, நமக்கு வேணுங்கிற ஒவ்வொன்றையும் ஆண்டர் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்க அவர்கிட்ட வந்தாலே போதும், அவர் உங்க தேவைகளை எல்லாத்தையும் கவனித்துக் கொள்வாரு. ஓகேவா செல்லுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டோரி கேட்டா மட்டும் பத்தாது, அதுக்கேத்த மாதிரி வாழ்க்கையில நடந்துக்கணும், அதுதான் முக்கியம். எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ கொஞ்சம் அமைதியா இரு. இவ மட்டும் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்க மாதிரி. ஆமா, நேத்திக்கு மனப்பாட வசனம் சொன்னோமே, அத மனப்பாடம் பண்ணிட்டியா? ஓ, நான் மனப்படம் பண்ணிட்டேனே. நீ மட்டும் இல்லாம நிறைய குழந்தைங்க நம்ம வீடியோ பார்த்து வசனத்தை மனப்பாடம் பண்ணி அதை சொல்லி வீடியோ எடுத்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் இப்போ ஒரு ராக்கெட் கிளாப் கொடுத்துருவோமா? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் வசனத்தை மனப்பாடம் பண்ணா பத்தாது, எல்லா நாள் வசனமும் மனப்பாடம் பண்ணணும். ஹே மைக்கேல், வா வா. அது யாரு கூட? மைக்கேல் தம்பியா? ஆமா ஸ்வீட்டி, நேத்து நான் மட்டும் வந்தேன்ல விபிஎஸ் கிளாஸ்க்கு. இவன் போன்ல நம்மளோட விபிஎஸ் பார்த்துட்டு இன்னைக்கு நானும் வருவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி என் கூட வந்துட்டான். வாவ், சூப்பர் சூப்பர், வெரி குட். வாவ், நீ ரொம்ப கியூட்டா இருக்கடா. தேங்க் யூ. என்ன ஜான், நாங்க வந்தது நிறுத்திட்டீங்க போல, மனப்பாட வசனம் சொல்லலையே. ஆமா ஆமா, நெக்ஸ்ட் அதுதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கோட மனப்பாட வசனத்தை பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கும் மனப்பாட வசனம் படிக்க எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? வெரி குட். நேத்திக்கும் நம்ம மனப்பாட வசனம் சொல்லியிருந்தோம் இல்லையா? சொன்ன மாதிரியே நீங்கள் குட்டீஸ் நிறைய பேர் வசனத்தை மனப்பாடம் பண்ணி வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பியிருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹே ஸ்வீட்டி, எங்க ஜான் காணோம்? நம்ம மட்டும் இருக்கோம். ஜான் வருவான், முக்கியமான ஒரு விஷயத்துக்காக போயிருக்கான், வந்துடுவான் இப்போ. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன நிறைய பேர் புதுசாக இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? எல்லாரும் இன்னைக்கு புதுசாக வந்திருக்காங்க. ஆமா, நம்ம இங்க மனப்பாட வசனம் சொல்லி கொடுக்க தானே வந்திருக்கோம். எங்க ஸ்வீட்டி, இங்க மனப்பாட வசனத்தையே காணுமே. வந்துருச்சு மனப்பாட வசனம். என்ன ஜான், நீ மட்டும் வந்திருக்க, மனப்பாட வசனம் வந்துருச்சுன்னு சொல்ற? எங்க உன் பேக்ல வச்சிருக்கியா? இதோ என் கையில இருக்கே. எனக்கும் பலூன் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் பலூன் இருக்காடா? எனக்கும் பலூன் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் பலூன் இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு மனப்பாட வசனம் இந்த பலூனுக்குள்ள இருந்து தான் வரும். எனக்கு ரெட் கலர் பலூன் வேணும். எனக்கு ஒயிட் கலர் பலூன் கொடுங்களேன். ஐ லைக் ஒயிட் கலர். அப்புறம் குட்டீஸ், உங்களுக்குலாம் எதுவும் வேணாமா? அமைதியா நிக்கிறீங்க. எனக்கு பிங்க் கலர். எனக்கு ப்ளூ கலர் பலூன் வேணும். ஓகேன்பாங்க. எனக்கு ஆரஞ்சு கலர் பலூன் வேணும்னா. மேத்யூக்கு ஆரஞ்சு கலர் பலூன். டே ஜான், மீதி இருக்க பலூன் எல்லாத்துக்கும் ஒன்னொன்னு கொடுத்துட்றா. இந்த ஜேம்ஸுக்கு ஒயிட் கலர், மைக்கேலுக்கு கோல்டன் கலர், ஜெபின் ஜோக்கு கிரீன் கலர், ஸ்வீட்டிக்கு ப்ரௌன் கலர்.
ஆக்னஸ்க்கு பர்பிள் கலர். வாவ், பலூன் எல்லாமே பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கே. ஹே ஜான், என்ன உனக்கு பலூன் இல்லை? எங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டே, உனக்கு இல்லையா? இன்னைக்கு நீங்க எல்லாரும் தான் மனப்பாட வசனம் சொல்லி தர போறீங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா வந்து உங்களை மீட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மனப்பாட வசனம் படிக்க ஆரம்பிச்சிடலாமா? அடடே, யார் அழுகிறது? குளோரியா, என்னாச்சு? எதுக்கு அழுகுற? அச்சச்சோ, எதுக்குமா அழுகுற? ஹே மேக்டலின், அவ என்ன சொல்றா? எனக்கு புரியலையே. அச்சச்சோ ஸ்வீட்டி, அவளுக்கு பிங்க் கலர் பலூன் தான் வேணுமா, ப்ளூ கலர் வேணான்னு சொல்லி அழுகிறா. சரி சரி, அழக்கூடாதுமா, ப்ளூ கலர் தான் அழகா இருக்கு. க்ளோரியா, இல்லைன்னா அக்காவோட ஒயிட் கலர் வச்சுக்கிறியா? குட்டி, இல்லனா இந்த ரெட் கலர் வச்சுக்கிறியா? அழகா இருக்கு. சரி மெர்சி குட்டி, க்ளோரியா அழுகிறா பாத்தீங்களா? உங்களோட பிங்க் கலர் அவகிட்ட கொடுத்துட்டு ப்ளூ கலர் வாங்கிக்கிறீங்களா அவகிட்ட இருந்து? நான் கொடுக்க மாட்டேன், இது என்னோடது. மெர்சி, விட்டு கொடுத்து போனா ஒன்றும் தப்பு இல்லை. அவ உன் ஃப்ரெண்டு தானே, அழுகுறா பத்தியா? நான் தர மாட்டேன், நான் தர மாட்டேன், நான் தரவே மாட்டேன். இல்லனா இந்த அக்காவோட பிரவுன் கலர் பலூன் நீங்க வச்சுக்கிறீங்களா? எனக்கு பிரவுன் கலரே பிடிக்காது. மெர்சி, விட்டு கொடுத்து போகணும். இதுதானே நம்ம ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருக்கணும்னு. நீ வேணா அண்ணாவோட கிரீன் கலர் பலூன் வச்சுக்கிறியா? இல்ல, எனக்கு வேண்டாம், எனக்கு என்னோட பிங்க் கலர் தான் வேணும், நான் இதையே வச்சுக்கிறேன், அவளுக்கு நான் தர மாட்டேன். அச்சோ, பாரு மெர்சி, உன் ஃப்ரெண்ட் இனிமே உன் கூட விபிஎஸ்க்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. இல்ல இல்ல, நீ என் கூட விபிஎஸ்க்கு வா, நான் ஒன்னும் உன் கூட சண்டை போட மாட்டேன் க்ளோரியா. இந்தா வச்சுக்கோ, எனக்கு ப்ளூ கலர் நான் வச்சுக்கிறேன், நீ பிங்க் கலரே வச்சுக்கோ. இந்தா, இப்போ ஹாப்பியா? தேங்க் யூ மெர்சி. வெரி குட், இப்படிதான் இருக்கணும். சண்டை போட்டாலும் உடனே சமாதானம் ஆயிட்டாங்க. நம்ம மெர்சிக்கும் க்ளோரியாக்கும் எல்லாரும் சேர்ந்து கிளாப் பண்ணிடுங்க. ஓகே ஓகே, போதும் போதும். எல்லாரும் இப்போ மனப்பாட வசனம் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன வசனம் வரப்போகுதுன்னு தெரியலையே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம விக்டோரியா வச்சிருக்க ரெட் கலர் பலூன்ல என்ன வருதுன்னு பார்க்கலாமா? என்னோட பலூன்ல என்ன எழுதி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? வெரி குட், இந்த அப்படின்னு எழுதி இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஆக்னஸ் கையில இருக்க பலூன்ல என்ன எழுதிருக்குன்னு பாத்துருவோமா? என்னோட பலூன்ல என்ன எழுதி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? கரெக்டா சொன்னீங்க, எல்லா அப்படின்னு எழுதி இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம மேக்டலினோட பலூன்ல என்ன எழுதிருக்குன்னு பாப்போமா? என்னோட பலூன்ல என்ன எழுதியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டாக சொன்னீங்க, வார்த்தைகளையும் அப்படின்னு எழுதியிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம க்ளோரியா பாப்பா அடம் பிடிச்சு வாங்கின பிங்க் கலர் பலூன்ல என்ன எழுதிருக்குன்னு பார்க்கலாமா? கரெக்டா சொன்னீங்க, நீ அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த ஒத்த வார்த்தை எழுதின பலூனுக்கு தான் இத்தனை அழுகாச்சியா? நெக்ஸ்ட் அந்த பிங்க் பலூனை விட்டு கொடுத்த மெர்சியோட ப்ளூ பலூன்ல என்ன எழுதிருக்குன்னு பாப்போமா? என்னோட பலூன்ல என்ன எழுதிருக்கு? கரெக்டா சொன்னீங்க, நான் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ என்னோட பலூன்ல என்ன எழுதிருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்வீட்டியோட பலூன்ல என்ன எழுதியிருக்கு? கரெக்டா சொன்னீங்க, கற்பிக்கிறேன்னு எழுதியிருக்கு. அடுத்தது ஜெபிஞ்சோட பலூன்ல என்ன இருக்குன்னு பாத்துருவோமா ஃப்ரெண்ட்ஸ்? ஜெபிஞ்சோட பலூன்ல என்ன எழுதியிருக்கு? கரெக்டாக சொன்னீங்க, உனக்குன்னு எழுதியிருக்கு. நெக்ஸ்ட் மைக்கேலோட பலூனை பாத்துருவோமா? மைக்கேலோட பலூன்ல என்ன எழுதிருக்கு? கரெக்டா சொன்னீங்க, உபாகமம் 12:28. அடுத்ததா என் தம்பி மேத்யூ வச்சிருக்க பலூன்ல என்ன இருக்குன்னு பாப்போமா? மேத்யூவோட பலூன்ல என்ன எழுதியிருக்குன்னு பாத்தீங்களா? கரெக்டா சொன்னீங்க, கேள்னு எழுதிருக்கு. லாஸ்ட்டாக இருக்கிறது நம்ம ஜேம்ஸ், அவனோட பலூனில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டா இன்னைக்கோட மனப்பாட வசனம் வந்துடும். என்னோட பலூன்ல என்ன எழுதியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? கரெக்டா சொன்னீங்க, கவனித்துன்னு எழுதிருக்கு. இப்போ எல்லாரும் அவங்கவங்க கையில இருக்க பலூனை படிச்சிருவோமா? இந்த எல்லா வார்த்தைகளையும் கற்பிக்கிற உனக்கு உபாகமம் 12:28 கேள். கவனித்து. இன்னைக்கு வருஷம் மாறி இருக்கே, இப்படியா மனப்பாட வசனம் வரும்? அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஜான் வந்துட்டான். நீங்க எல்லாரும் நான் சொல்ற அரேஞ்ச்மெண்ட்ல நின்னீங்கன்னா
நீங்கள் எல்லாரும் நான் சொல்கிற அரேஞ்ச்மெண்ட்டில் நின்னீங்கன்னா இன்னைக்கான மனப்பாட வசனம் வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ கலர், மெர்சி வச்சிருக்க ப்ளூ கலர். நெக்ஸ்ட் கிரீன் கலர், நான் தாண்டா கிரீன் கலர் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் யார் அங்கே போய் நிற்கணும்னா ப்ரௌன் கலர். ஓகே, அப்ப நான் தான் தேர்ட் பிளேஸ். ஃபோர்த் பிளேஸ்க்கு யார் போகணும்னா ரெட் கலர். நெக்ஸ்ட் பர்பிள் கலர். வெரி குட். அடுத்தது ஒயிட் கலர். ஒயிட் கலரா? 2 பேர் ஒயிட் கலர் வச்சிருக்கோமே. ஜேம்ஸ், நீ அங்க போவேனா? மேக்டலின் வச்சிருக்க ஒயிட் கலர் பலூன் தான் அங்க இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிங்க் கலர். ஓகே ஓகே, வெரி குட், நீ அங்கே தான் இருக்க. நெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர். ஜேம்ஸ், நீ அங்கே போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாரும் சரியான வரிசையில் நிற்கிறீங்க. இப்போ சொல்லி பார்த்தா மனப்பாட வசனம் கரெக்டாக வந்துடும். ஸ்டார்ட் பண்ணலாமா? உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் கவனித்து கேள். உபாகமம் 12:28. வெரி குட், வசனம் கரெக்டாக வந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சொல்லும்போது நீங்களும் கூட சேர்ந்து சொல்லுங்க. உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள். உபாகமம் 12:28. இப்போ எல்லாரும் நாங்கள் சொல்லும்போது சேர்ந்து சொல்லுங்க. உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள். உபாகமம் 12:28. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான மனப்பாட வசனம். நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள். உபாகமம் 12:28. மறக்காம இன்னைக்கோட மனப்பாட வசனத்தையும் மனப்பாடம் பண்ணி அதை ஒரு வீடியோவில் சொல்லி ஜீவிதா ஆண்டியோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டைரக்ட் மெசேஜில் அனுப்பிடுங்க. ஹலோ குட்டீஸ், மனப்பாட வசனம் நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். எப்படி இருந்தது? அப்படியா? எனக்கும் ரொம்ப சூப்பரா இருந்தது. நாங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஹே மைக்கேல், இன்னைக்கு நம்ம மனப்பாட வசனம் பலூன் வச்சு சொல்லி கொடுத்தோமே, உனக்கு பிடிச்சதா? ஆமாடா, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மேத்யூ குட்டி, உங்களுக்கு மனப்பாட வசனம் பிடிச்சதா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ரொம்ப பிடிக்குமா? நானும் மனப்பாட வசனம் நானும் சொல்றேன். கியூட்டா பேசுறீங்க. ஹே, என்னாச்சு டெய்ஸி? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அச்சச்சோ டேனியல், எதுக்கு அழுகுறீங்க? இது என்ன பொம்மை? இல்ல, இவ போய் சொல்றான். இது என்னோட பொம்மை. இது எங்க அப்பா வாங்கி கொடுத்தேன். என்ன டெய்ஸி, இது அவங்க அப்பா வாங்கி கொடுத்ததாமா? அவனோடது எதுக்கு நீ எடுத்து வச்சிருக்க? அவன் அழுகுறான் பாரு. இல்ல, அவன் போய் சொல்றான். இது எங்க அங்கிள் எனக்கு வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தது. என்ன டெய்ஸி இதெல்லாம்? அவன் இன்னும் ஸ்கூலுக்கு கூட போகல, குட்டி பையன். நம்ம விபிஎஸ் கிளாஸ்க்கு வந்திருக்க, அவனோட பொம்மையை எடுத்து வச்சுட்ட. ஏன் இப்படி பண்ற? நான் தான் சொல்றேன்ல ஜான், இது என்னோட பொம்மை, அவனோடது கிடையாது. அவனுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பொம்மை வாங்கி தர போறான் அவங்க வீட்ல? சரி சரி, அழுகாத டேனி குட்டி, வாங்கிக்கலாம். இந்த பொம்மை டேனியல் தான் வச்சிருந்தான் அவனோட பேக்ல, நான் பார்த்தேன். என்ன சொல்ற மைக்கேல், உண்மையாவா? ஆமா, அப்படியே சாங் கேட்டுட்டு இருக்கும்போது இவன் தான் இதை வச்சு விளையாடிட்டு இருந்தான். இதுக்கு உள்ள கூட கொஞ்சம் டாய்ஸ் போட்டு வச்சிருக்கான். வீணா போய் சொல்லாதடா மைக்கேல். நான் போய் சொல்றேனா இல்ல நீ போய் சொல்றியா? ஓகே ஓகே, போதும், எல்லாரும் பேசுறத நிப்பாட்டுங்க. டேசி, உனக்கு தான் இப்போ ஒரு நாடகம் வருது, பார்த்துட்டு வந்து அப்புறமா பேசுவோமா? பார்க்கலாம் பார்க்கலாம், என்ன நாடகம் போட்டாலும் இது என்னோடது தான். டேனியல், நீ கவலைப்படாத, உன்னோட பொம்மையை அக்கா உனக்கு வாங்கி தரேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி நாடகம் பார்த்துட்டு வந்துடலாம். எலிசபெத் அக்கா, வாய் எஸ்டர், என்ன இந்த பக்கம் திடீர்னு வந்திருக்க? சும்மா தான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன கீரை உருவுறீங்க போல? ஆமா எஸ்டர், நம்ம பொழப்பு இப்படி தானே ஓடுது. காய் வெட்டி, வெங்காயம் உரிச்சு, பூண்டு உரிச்சு, கீரை உருவி இப்படியே போயிடுது. ஏங்கா ரொம்ப சலிச்சுட்டு பேசுறீங்க? சலிச்சுட்டு பேசல, கடவுள் நமக்கு கொடுத்த வாழ்க்கை இது. ஆனா நம்ம பிள்ளையாவது நல்லா படிச்சு முன்னேறணும்னு ஒரு ஆசை தான். நல்லா படிப்பா என் மக. அப்படியாக்கா? சரி சரி. இந்த தடவையும் எல்லா எக்ஸாம்லேயும் ஃபெயில் ஆகிட்டோமே. ச்சே, எப்பவும் பண்ணுறது மாதிரி நம்பர் மாற்றி போட்டு பாஸ் மாதிரி
போட்டு கொண்டிருக்கேன். அம்மாவை இந்த வாட்டி ஏமாத்துறோம். கையெழுத்து வாங்கிட்டு போவோம். மா இந்தா என் மகள் வந்துட்டா. என்னம்மா தங்கம், கையில என்னம்மா வச்சிருக்க? எக்ஸாம் பேப்பர்மா, மார்க் கொடுத்துட்டாங்க. எல்லாத்துலேயும் நான் பாஸ் ஆயிட்டேன். நல்ல மார்க் தான். இந்தாம்மா சைன் போட்டு வை. அப்படியாம்மா, எல்லாத்துலயும் நல்ல மார்க் வாங்கிட்டியா? ரொம்ப சந்தோஷம். சைன் போட்டு வைமா, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். இப்படிதான் எஸ்டர், எனக்கு படிப்பறிவு இல்லைனாலும் என் மகன் எல்லா பாடத்துலயும் நல்ல மார்க் வாங்கிட்டு வந்துருவா. அப்படியாக்கா? சரிக்கா சரிக்கா. எலிசபெத் அக்கா, என் பையன் இருக்கானே எல்லாத்துலேயும் ஃபெயில் வாங்கிட்டு வரான்க்கா. நல்லாவே படிக்கிறது இல்லை. அவனை ஒரு நல்ல டியூஷனில் சேர்த்துன்னு பார்த்துக்குங்க. அப்படியாம்மா, சின்ன வயசுல இருந்தே நல்லா டியூஷன் சேர்த்து படிக்க வச்சிடணும், இல்லைன்னா கஷ்டம். என் பிள்ளையெல்லாம் பாரு, நல்ல மார்க் வாங்குவா. முதல் மார்க்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. ம் எப்போ பார்த்தாலும் இந்த அக்கா அவங்க மகளை பற்றி பெருமையாகவே பேசும். இது யாரு புதுசா இருக்கு? இவங்களா? இவங்க என் மகளோட கிளாஸ் மிஸ். மிஸ் நல்லா இருக்கீங்களா? என்னைய உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? தெரியுது. நீங்கள் ஏஞ்சலினோட அம்மா தானே? ஆமா ஆமா மேம், என் மக தான் நல்லா படிப்பாளே. உங்க கிளாஸ்லயே நல்ல மார்க் வாங்குறவ என் மகளாச்சே. என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? எந்த ஏஞ்சலின்? எங்கள் கிளாஸில் ஒரே ஏஞ்சலின் தான் இருக்கா. அவள் தான் படிக்காத முட்டாளாச்சே. என்ன சொல்றீங்க மிஸ்? என் பொண்ணு தான் எல்லாத்துலயும் நல்ல மார்க் வாங்குவாளே. நேத்து கூட 80 மார்க் வாங்கினேன்னு சொல்லி எனக்கு பேப்பர் கொண்டு வந்து காமிச்சா. நான் தான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். ஐயையோ, என்ன நீங்கள் இப்படி நினச்சிட்டு இருக்கீங்க? அவள் ஒன்றுமே மார்க் வாங்க மாட்டா, படிக்க மாட்டா, ஹோம்ஒர்க் எழுத மாட்டா. நேற்று நடந்த எக்ஸாமில் மார்க் வந்து 8 மார்க் தான் வாங்கியிருந்தாமா. அவள் வந்து 80ன்னு போட்டு உங்ககிட்ட காமிச்சிட்டாலோ? என்ன மிஸ் சொல்றீங்க? 8 மார்க்கா? ஆமாம்மா, 8 மார்க்கு தான் வாங்கினா. உங்கள் பொண்ணு சுத்த மக்கு. 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்காமா. இப்படியே மார்க் வாங்கிட்டு இருந்தா நீ அடுத்து 10ஆவதுக்கு எடுத்துக்க மாட்டோம். அநேகமாக கூடிய சீக்கிரம் உங்களை டிசி கொடுத்து அனுப்பினாலும் அனுப்பிடுவோம் உங்கள் பிள்ளைய. என்னால் தினமும் ஹெச்எம் சார்கிட்ட திட்டு வாங்க முடியாது பார்த்தீங்களா? என்ன நடக்குதுங்க? ஐயோ, நம்ம கிளாஸ் மிஸ்ஸு. இது என்னோட முடிவு இல்லைம்மா, எங்கள் ஹெச்எம் சாரோட முடிவு. உங்கள் பொண்ணு 10ஆவதுக்கு வந்தான்னா கண்டிப்பாக பாஸ் ஆக மாட்டா, ஃபெயில் ஆகிடுவா. அதனால் எங்கள் ஸ்கூல் பேர் தாம்மா கெட்டு போகும். ஒன்றுமே அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அவள் சரியாக படிக்கிறதே இல்லை. 10ஆவதுக்கு உங்ககிட்ட வந்து வேற 8 வாங்கிட்டு 80ன்னு போய் சொல்லிட்டு இருக்கா. என்னதான் இப்படி பிள்ளைய வளர்த்திருக்கீங்களோ எனக்கு தெரியல. சே. ஐயோ மிஸ், நம்ம அம்மாவை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்களே. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்ன சொல்றீங்க மிஸ்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என் பிள்ளைக்கு படிப்பே வராதா? இவ்வளவு நாள் என்னை ஏமாத்திட்டு இருக்காளா? அது தானம்மா நான் சொல்லிட்டு இருக்கேன். அவள் உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா. இந்த அக்காவுக்கு நல்லா வேணும். எப்போ பார்த்தாலும் பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னு என் பொண்ணு நல்லா படிப்பா அப்படியே அப்படியான்னு பெருமையாக பேசிச்சுல. இந்த பொய் சொல்லி இத்தனை வருஷமாக ஏமாத்திட்டு இருந்திருக்கா. நல்லா அசிங்கப்படுது இந்த அக்கா. சரிங்க மிஸ், இனிமே நான் அவளை நல்லா படிக்க சொல்றேன். இனி சொல்லி என்ன பண்ணுவீங்க? கூடிய சீக்கிரமே டிசி வாங்க கூப்பிட்டுருவாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. ஐயோ, நம்ம அம்மா அசிங்கப்பட்டு அழுகிறாங்களே. இதுக்கு காரணம் நானாயிட்டனே. என்னக்கா என்னாச்சு? மிஸ்டர் உங்கள் பொண்ணை பெருமையாக பேசுகிறாங்க போல. நான் வீட்டுக்கு போறேம்மா. என் பொண்ணு இத்தனை நாளா என்கிட்ட போய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்தாளா? ஏசப்பா, என்ன இது? என்னால நம்பவே முடியலையே கடவுளே. அம்மா சாரிம்மா. எதுக்குமா சாரி? பரீட்சையில நல்ல மார்க் வாங்கி என்ன சந்தோஷப்படுத்தினதுக்காகவா? அம்மா இல்லைம்மா, ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்னா நீ சங்கடப்படுவ, என்னை அடிப்பியோன்னு சொல்லி தான் நான் பாஸ் ஆயிட்டேன்னு பொய்யா சொன்னம்மா. ரொம்ப நல்லா இருக்குமா நீ பண்ணது. உங்க டீச்சர் வந்து ரொம்ப பெருமையா பேசிட்டு போனாங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ ஏஞ்சலின், நீ என்ன ஏமாத்தல, உன்னையே ஏமாத்திட்டு கடவுளை ஏமாத்திட்டு இருந்திருக்க. எல்லா வாரமும் உன்னை சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறேன். எல்லா சண்டேவும் சண்டே கிளாஸ் அட்டன் பண்ற. மே மாசம் விபிஎஸ் அட்டன் பண்ற, யூத் மீட்டிங் போற, எல்லாம் பண்ற. எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் இப்படி போய் சொல்லலாமா? அம்மாவை பெத்த தாயை ஏமாத்தலாமா? இது நல்லா இருக்கா உனக்கு? அம்மா சாரிம்மா. பைபிள்ல ஒரு முக்கியமான கட்டளை இருக்கு, பொய் சொல்லாதிருப்பாயாகன்னு. ஆண்டவர் நமக்கு கொடுத்த 10 கட்டளைகள்ல அது ஒண்ணு. ஆனா நீ பொய் சொன்னதோடு இல்லாம அதோட நீ ஏமாத்தவும் செஞ்சிருக்க. இப்படி பொய் சொல்றவங்க எப்படிமா ஆண்டவரோட பிள்ளைகளா இருக்க முடியும்? அம்மா இனிமே இப்படி பண்ண மாட்டேம்மா. சாரிம்மா. சாரி என்கிட்ட கேட்காத, முதல்ல ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. உங்க கட்டளையை மீறி நான் இந்த மாதிரி பொய் சொல்லிட்டே, ஏசப்பா என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்டா மட்டும் பத்தாது ஏஞ்சலின், அதே மாதிரி நடந்துக்கணும். திரும்ப அந்த தப்பை செய்யவே கூடாது. என்ன ஆனாலும் பொய் சொல்லணுன்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது. ஃபெயிலானா என்ன, உண்மையை சொல்லு. உன்னை நல்ல டியூஷன்ல சேர்த்து விட போறேன், உனக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து உன்னை படிக்க வச்சா நீ பாஸ் ஆக போற. அதுக்கு எதுக்குமா அம்மாட்ட பொய் சொல்லி ஏமாத்துற? இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சரியா? சரிம்மா, நான் போய் ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகிட்டு வரேன். இனிமே போய் சொல்ல மாட்டேம்மா. இப்ப சொல்லு டெய்ஸி, நாடகம் பாத்தியே, என்ன சொல்லலாம்னு இருக்க? என்ன டேசி ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருக்க? அப்போது அந்த டேனி தான் போய் சொன்னானா? ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளைகள்ல ஒண்ணு, பொய் சொல்லாதிருப்பாயாக. அவரோட கட்டளைகளை மீறினா நம்ம ஆண்டவரோட பிள்ளைகளாக இருக்க முடியாது. சாரி, நான் தான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்.
சாரி நீ எங்களுக்கு சொல்ல வேண்டாம், டேனியலுக்கும் ஏசப்பாவுக்கும் சொல்லணும். ஆமாம், டேனியலோட டாய் எடுத்து வச்சுக்கிட்டு பொய் சொன்னதுக்காக டேனி கிட்ட சாரி கேட்கணும். அதுக்கப்புறம் ஆண்டவரோட கட்டளை மீறினதுக்காக ஆண்டவர்கிட்ட சாரி கேட்கணும். அப்போ தான் ஆண்டவர் உன்னை மன்னிச்சு அவரோட பிள்ளையாய் ஏற்றுப்பாரு. என்ன மன்னிச்சிரு டேனி, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். இந்த பொம்மை அழகா இருந்துச்சா, அதனாலதான் நீ இல்லாதப்ப இந்த பொம்மையை நான் எடுத்து வச்சுக்கிட்டு என்னோடதுன்னு போய் சொல்லிட்டேன். அவ்வளோதான், இனிமேல் பொய் சொல்லாமல் இருந்தாலே போதும். சரி ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். ஏய் டேசி நில்லு, பொம்மையை அவன்கிட்ட கொடுத்துட்டு போமா. என்ன இருந்தாலும் டெய்ஸி, உனக்கு அந்த பொம்மையை விட்டு கொடுக்க மனசே வரல. சாரி டேனி, இந்த வச்சுக்கோ. தேங்க்யூ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சமாதானம் ஆயிட்டாங்க. நீங்களும் இதே மாதிரி பொய் சொல்லி எந்த தப்பும் பண்ணாம யாரையும் ஏமாத்தாம நல்ல பிள்ளைகளா இருந்தீங்கன்னா ஏசப்பாக்கு எப்பவுமே உங்களை ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஏய், நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு வந்து புதுசா ஒண்ணு பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போறோம். ஹை, எக்ஸ்பெரிமெண்ட்டா? ஐ லைக் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துட்டு வந்துடுவோமா? ஹாய் குட்டீஸ், இந்த நாளோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் கூட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்மளுக்கு இந்த அழகான உலகத்தை கடவுள் படித்து கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் கடவுள் படித்து கொடுத்துருக்கிற அழகான விஷயங்கள் மட்டும் இல்லை, பாவங்களும் நிறைய சூழ்ந்திருக்கு. அந்த பாவத்தை நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, கடவுள் படித்த அழகான உலகத்தை இந்த ஒயிட் பிளேட்டில் இருக்கிற இந்த தண்ணி மாதிரி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா கிளியராக இருக்குது இல்லையா? இந்த கிளியரான வாட்டரில் நான் கொஞ்சம் பெப்பர் கலக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? இப்போ பெப்பர் கலந்துருக்கு. இப்போது இந்த உலகத்துக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னா என் கையில் பெப்பர் ஆகுது. இப்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த இதில் நான் கொஞ்சம் டிஸ்போஸ் ஜெல் கலந்துருக்கேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் கழுவுறதுக்கும் சுத்தப்படுத்துறதுக்கும் நம்ம வச்சுருக்கிறது. இதை வச்சு நான் இதை வந்து இது பண்ணுறேன் பாருங்களேன். அது என் விரல் பட்ட இடத்துல எல்லாம் அதுவும் தனியாக காணாமல் போயிடுது. அது இந்த பாவம், அதாவது இந்த பெப்பர் பொடி என்னுடைய கையில் என்னுடைய விரலில் படவே இல்லை. இந்த மாதிரி தான் குட்டீஸ், நம்மளுடைய உலகத்தில் பாவங்கள் இருந்தாலும் அழுக்குகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் நம்ம தேவனுடைய வசனங்கிற இந்த ஒரு டிஸ்வாஷ் பாரோட ஜெல் மாதிரி நம்ம அதை பயன்படுத்தி நம்மளுக்கு வரக்கூடிய எதிராக வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம மேற்கொள்ள முடியும். அதனால் மற்ற விஷயங்களை பற்றி கவலைப்படாமல், நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பற்றியும் கவலைப்படாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து இன்னும் அவருக்குள்ளே வளரும்போது நமக்கு எதிரான எல்லா காரியங்களையும் நம்ம ஜெயிக்க முடியும். God bless you குட்டீஸ். தேங்க்யூ. ஜான், எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க, எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது. ஹே பிளஸ்ஸி, வா வா. என்ன பிளஸி இந்த பக்கம்? இல்ல, எக்ஸ்பெரிமெண்ட், சாங்கு, ஸ்டோரி எல்லாமே பார்த்தேன். மனப்பாட வசனம் எல்லாம் சூப்பரா பண்ணியாச்சு. ஆனா நேத்திக்கு கிராஃப்ட் எல்லாம் பண்ணோம்ல. ஆமா, அது மாதிரி இன்னைக்கு எதுவும் பண்ணல. நெக்ஸ்ட் வரப்போறதே இந்த கிராஃப்ட் தானே? ஹே ஜாலி ஜாலி, எனக்கு அந்த கிராஃப்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்ச கிராஃப்டை பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சு ஜீவிதா ஆண்டியோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, தெரியுமா? எல்லா கிராஃப்ட்டுமே ரொம்ப சூப்பரா அழகா இருந்துச்சு. நானும் தான் செஞ்சு அனுப்புனேன். வெரி குட். ஆமா, கிராஃப்ட் செஞ்சு அனுப்புனா நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க ஒன்றும் பண்ண மாட்டோம். எல்லா நாளோட கிராஃப்ட்டும் செஞ்சு அனுப்புறவங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சரி சரி, ரெண்டு பேரும் பேசி பேசி ரொம்ப பிளேடு போடாம சீக்கிரமா கிராஃப்ட் வீடியோ போடுங்க. எல்லாரும் கிராஃப்ட் வீடியோக்காக தான் வெயிட்டிங்க. அப்படியா? சரி ஓகே, வாங்க கிராஃப்ட் வீடியோ பார்க்க போலாம். ஹாய் குட்டீஸ், நேத்திக்கும் நல்லா கிராஃப்ட் பண்ணி அனுப்பியிருந்தீங்க. இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். A4 சைஸ் அளவுக்கு ஒரு பேப்பர் ஆர் சார்ட் பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இப்படி ஒரு தடவை மடித்து இன்னொரு தடவை அதே மாதிரி மடிக்கணும். நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ஃபோல்ட் பண்ணி நல்லா மடிச்சுக்கோங்க. நார்மலாக நம்ம எப்போ மடிப்போம்ல அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பேப்பரை மட்டும் ஓப்பன் பண்ணி
அந்த இடத்துல உங்கள்கிட்ட இருக்கிற பென்சிலில் ஒரு ஃபிஷ் வரைஞ்சிக்கோங்க. நார்மலாக அந்த பேப்பர் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபிஷ் வரைஞ்சிக்கோங்க. ஃபிஷ் நல்லா வரைஞ்சி முடிச்சுட்டு கண்ணு வரைஞ்சிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது டிசைன்ஸ் இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஏதாவது டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவே போடுங்க. அப்புறம் நம்ம எப்போவும் தெரியுற மாதிரி செதில், மேலே இருக்கிறது, கீழே வர்ற செதில் எல்லாம் வரைஞ்சி கத்திரிக்கோலில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணிங்க, கை எதுவும் வெட்டிக்க வேணாம். ஓகே, கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போது கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அதோட அவுட்லைன் வரையலாம். நான் பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு டிசைன்ஸ் ஏதாவது போடுறதுனாலும் அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிடலாம். இப்படி அவுட்லைன் கொடுத்துடலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸில் கொடுக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவாக நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். நான் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயத்தை தான் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை மடித்து பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்கிற பேப்பர்ஸ் வந்து அப்படி நீளமாக தெரியாமல் அந்த மீனுக்குள்ளே கரெக்டாக மறையிற மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் மடிச்சுக்கோங்க. மடித்து அதையும் கட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக வெளியில் அந்த பேப்பரை பிரித்து எடுக்கிற மாதிரி கட் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஒரு கோல்டன் கலரில் நம்ம ஒரு பேப்பர் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இந்த நாளுடைய தலைப்பு நான் எழுதியிருக்கேன், கவனித்து பாருன்ட்டு. அந்த மீனோட அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, வயிறு மாதிரி இருந்ததில் அந்த இடத்துல இந்த நாளுடைய மனப்பாட வசனத்தை நான் எழுதியிருக்கேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதை போட்டு நீங்களும் இதே மாதிரி க்ரியேட்டிவாக யோசிக்கலாம். பண்ணுன்னா இந்த கிராஃப்ட் வீடியோவை எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ண மறந்துடாதீங்க. காட் பிளஸ் யூ குட்டீஸ். வாவ் வாவ், இன்னைக்கோட கிராஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சீக்கிரமாக வீட்டுக்கு போன உடனே பண்ணி பார்க்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் கிராஃப்ட் பிடிச்சிருந்ததா? அப்போனா நீங்களும் மறக்காமல் இதே கிராஃப்டை செஞ்சு அதை வீடியோவோ இல்லைனா ஃபோட்டோவோ எடுத்து ஜீவிதா ஆண்டியோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதுக்கு மெசேஜ்லாம் அனுப்பிவிடுங்க. அப்புறம் என்ன, அவ்வளோதானா? கிளம்பலாமா? பிபிஎஸ் முடிஞ்சுதா? நோ, இனிமே தான் இன்னொரு முக்கியமான செக்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா நேச்சர் டாக். அட ஆமாப்பா, நேத்திக்கு என்னடானா பிட்டல் பூச்சி குட்டியா இருக்கும், ஆனா அதை எவ்வளோ பெரிய அதிசயமா ஆண்டவர் படைச்சிருக்காரு பாத்தீங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல அந்த மாதிரி எல்லாம் கேட்கவே. இன்னைக்கு நேச்சர் டாக்ல ஜீவிதா ஆண்டி என்ன சொல்ல போறாங்கன்னு போய் பாப்போமா? யாரெல்லாம் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கீங்க, கை தூக்குங்க. வெரி குட், அப்ப வாங்க போலாம் நேச்சர் டாக் பார்க்க. ஹாய் குட்டீஸ், நேற்றுக்கூட நேச்சர் டாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் நான் பார்த்து அதிசயப்பட்ட இன்னொரு உயிரினத்தை பற்றி சொல்ல போகிறேன். உங்களுக்கு அந்த பிக்சர்லேயே தெரிஞ்சிருக்கோம் நான் யாரை பற்றி இன்றைக்கி பேச போகிறேன்னு. ஆமாங்க, மரங்கொத்தி பறவை பற்றி தான் பேச போகிறோம். உலகத்தில் பல வகையான மரங்கொத்தி பறவைகள் இருக்குது. அதில் எல்லா பறவைகளுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு பவரை பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதை நீங்கள் இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்றைக்காவது ஏதாவது ஒரு இடத்துல மண்டை இடிச்சிடுச்சு, இல்லை நம்மள தெரியாமல் போய் முட்டிட்டோம் அப்படின்னா கார்ட்டூன்ஸ்லாம் மேலே வந்து புறா பறக்கிற மாதிரி ஸ்டார் இருக்க மாதிரிலாம் காட்டுவாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம தலையில் நிறைய புறாக்கள்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும். அது என்னத்தை நான் சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கரெக்டு, அது நம்ம மண்டெல்லாம் சுற்றுற மாதிரி ஆயிரும் இல்லையா, தலை சுற்றுற மாதிரி ஆயிரும் இல்லையா. ஆனால் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, மரங்கொத்தி பறவைகள் எவ்வளவு தடவை தன்னுடைய தலையை அந்த அலகு கொத்தும் போது அந்த தலை ஆடிக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் அந்த மரங்கொத்தி பறவைகளுக்கு ஒன்றுமே ஆகிறதில்ல. ஏன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கடவுள் எவ்வளோ சூப்பராக அதை படைச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு நம்மளுடைய தலைக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரெயினை பாதுகாக்கிறதுக்கு
நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒரு மண்டை ஓடு மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா? மரங்கொத்தி பறவைகளுக்கு அந்த மண்டை ஓடு இருக்குது, அதுக்குள்ளே அவங்களுக்கு பிரெயினும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன கடவுள் ஒரு வித்தியாசமாக கொடுத்துருக்காரு அப்படின்னா, நீளமான நாக்கு கொடுத்துருக்காங்களாம். அதாவது நம்ம ஒரு அடி தூரம் அளவுக்கு நல்ல லாங்கான நீளமான ஒரு நாக்கு கொடுத்துருக்காங்களாம். இந்த நாக்கு என்ன பண்ணுன்னா, ஒரு தடவை அந்த மரங்கொத்தி பறவை மரத்தை கொத்தும்போது அந்த நாக்கு என்ன பண்ணுன்னா, போய் ஒவ்வொரு டைமும் அதோட மண்டை ஓட்டை பிரெயினுக்கு மேலே இருக்கிற அந்த போனை கவர் பண்ணிக்கிட்டு மறுபடியும் போய் கவர் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குமா. ஸோ அந்த மாதிரி கடவுள் ரொம்ப அழகான ஒரு பவர் அதுக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்க இல்லை கேட்டுட்ருக்க குட்டீஸ், நம்ம ஒரு விஷயத்தை கவனித்து பார்க்கணும். பைபிளில் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பறவைகளுக்குள்ளேயும் வித்தியாசமான நிறைய குணங்கள் இந்த மாதிரி இருக்குது. நம்ம இதுலேருந்து இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம்ல, என்னால் முடியாத ஒரு விஷயத்த அம்மா செய்ய சொல்கிறாங்க, என்னால் முடியாத ஒரு விஷயத்த கடவுள் என்ன செய்ய சொல்கிறாரே அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல், கடவுள் உங்களுக்கு அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டேலண்ட் கொடுத்துருக்காரு, எக்ஸ்ட்ரா ஒரு கிரேஸ் கொடுத்துருக்காரு, ஒரு பவர் கொடுத்துருக்காரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எந்த வேலையும் ஸ்கிப் பண்ணாமல் உங்களால் முடிகிற வேலையை இன்னும் நல்லா செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரெயின் பவர் ஆகட்டும், உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் பலன் ஆகட்டும், இன்னும் அதிகமாக ஸ்ட்ராங் ஆகி ஏசப்பாவுக்காக நம்ம எதையாவது செய்ய முடியும். சரியா குட்டீஸ்? இனிமேல் நீங்கள் எந்த பறவைகளை பார்க்கும்போதும் இந்த மரங்கொத்தி பறவையும் யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இவ்வளோ கிரேஸுக்காக என்றைக்கும் நன்றியுள்ளவர்களாக இருங்க. God bless you குட்டீஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவர் இந்த உலகத்தை எவ்வளோ அழகாக ஆச்சரியமாக படைச்சிருக்காருன்னு. ஆண்டவரோட படைப்புல நம்ம தான் மிகப்பெரிய அதிசயமான அற்புதமான படைப்புகள். நம்ம பார்க்க எப்படி இருந்தாலும், நம்ம வாய்ஸ் கேட்க எப்படி இருந்தாலும், நம்மக்கிட்ட என்ன டேலண்ட் இருந்தாலும் இல்லைனாலும், படித்தாலும் படிக்கலைனாலும், டான்ஸ் வந்தாலும் வரலனாலும், நம்ம பார்க்க அழகாக இருந்தாலும் இல்லைனாலும், ஒயிட் கலரில் இருந்தாலும் பிளாக் கலரில் இருந்தாலும், ஹைட்டாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும், குண்டாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஆண்டவரோட படைப்பு தானுங்க. அதனால நம்மளை படைச்ச ஆண்டவருக்கு எல்லா நாளும் நன்றி சொல்லி பழகுவோம். அற்புதம் அற்புதம், அருமையாக பண்ணிட்டு இருக்கீங்க பசங்களா. ஜாக்லின் அக்கா, அக்கா நீங்க எங்க இங்க? உங்களை பார்க்க தான் வந்தேன். ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க. விபிஎஸ் கிளாஸ்லாம் நான் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருக்குது. நான் மட்டும் இல்லை, என் கூட சேர்ந்து வீடியோ பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் பெரியவங்க தான், ஆனால் அவங்க கூட உங்கள் வீடியோ பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, எல்லோரும் சூப்பராக பண்ணுறாங்க, சின்ன பசங்களாக இருந்தாலும் சூப்பராக கிளாஸ் நடத்துகிறாங்க, பிபிஎஸ் கிளாஸ்லாம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லி உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. அதனால தான் என்னால் வீட்டில் உட்காரவே முடியல, சொல்லிட்டு போகலாம் நேர்லேயே வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்த்த பிள்ளைங்கள்லாம் கிராஃப்ட்டு செஞ்சு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி அப்புறம் மனப்பாட வசனம்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்லி அசத்திட்டாங்க போங்க. அந்த வீடியோலாம் நம்ம சேனலில் இன்னொரு தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம், மறக்காமல் போய் பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸ்க்கா நீங்கள் இங்கே வந்ததுக்கு. ஆமாக்கா, நீங்க வருவீங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்க, பாராட்ட வேண்டாமா? அதுக்காக தான் நேரில் வந்தேன். அப்புறம் பசங்களா, நீங்கள் மட்டும் பார்த்தா பத்தாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. ஜாக்லின் அக்கா, இன்னைக்கு நீங்களே ப்ரேயர் பண்ணி பிபிஎஸ் முடிச்சு வைங்க. சரி பசங்களா, நீங்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி கை கூப்பி முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணுங்கள். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த பசங்கள்லாம் எவ்வளோ பிரியமாக பிரயாசப்பட்டு பிபிஎஸ் நடத்திட்டு இருக்காங்க, இவங்க எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பசங்களும் இயேசுவே தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கணும், உம்முடைய பிள்ளைகளாக இருக்கணும் ஆண்டவரே. அதுக்கு உதவி செய்யுங்க. அநேகம் பிள்ளைகளுக்கு இந்த வீடியோ போய் சேர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்க தேவன் தாமே கிருபை செய்வீராக. சகலவற்றை உங்களுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. இந்த பிபிஎஸ்க்காக ஒவ்வொரு வேலையும் செய்து கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, தேவன் தாமே பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்கு மாதிரியே இன்னைக்கோட கிராஃப்ட், மனப்பாட வசனம், பாட்டுக்கு டான்ஸு எல்லாமே போட்டு வீடியோ எடுத்து ஜீவிதா ஆண்டியோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜில் அனுப்புங்க. எல்லா நாளும் இதை அனுப்புகிறவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு, ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மீட் பண்ணுவோம். பாய் பாய்.